அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோகமாகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோகமாகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோகமாகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோகமாகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். நல்ல பிதாவே, உங்கள் மாறாத அன்புக்காக, உம்முடைய மகிமையான அன்புக்காக, உம்முடைய உன்னதமான அன்புக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அருமையாய் நடத்தும், ஆசீர்வதியும், கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ அன்பை விட்டு தூரமாய் அவர்கள் போயிருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் சிறையிருப்பில், பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்புக்கு அவர்களை அனுமதித்தார். அந்த சிறையிருப்பில் வாடிக்கொண்டிருந்த அந்த ஜனங்கள் அங்கிருந்து எப்படி மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சொன்ன அநேக வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. அதில் ஒரு வசனம்தான் இந்த வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன்.
இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் ஆண்டவர் ஏற்படுத்தி நிலைநாட்டுவதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அனாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகிக்கிற தேவன். அனாதி என்று சொன்னால் ஆரம்பம். ஆரம்பத்தில் நம்ம மேலே வச்ச அந்த அன்பை கடைசி பரியந்தம் நம்ம மேலேயே வைத்து கடைசி வரையிலும் நம்மளை நேசித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறுதல் நடந்து தேவனை விட்டு நீங்கள் பின்மாறி போய் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, இனி ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார், எனக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதுக்கு கூட எந்த தகுதியும் இல்லை, அப்படி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அந்த ஆரம்பத்தில் உங்கள் மேலே வச்சுருந்த அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் உங்களை திரும்பவும் நான் அனாதி சிநேகத்தால் சிநேகிப்பேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்வேன், உன்னை திரும்பவும் நான் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு தெரியும், வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டும் தகப்பனுடைய அன்பை விட்டும் தூரமாய் போகிறான். அந்த இளைய குமாரனை அந்த தகப்பன் எப்படி திரும்ப ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை படித்து பாருங்கள். கொஞ்சம் கூட ஆரம்பத்தில் அந்த தகப்பனுடைய வீட்டில் அவன் இருக்கும் பொழுது எப்படி அந்த தகப்பன் அன்பு பாராட்டினாரோ அதே மாதிரி திரும்பி வரும்போதும் அந்த அன்பை ஆண்டவர் அந்த தகப்பன் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பில் கொஞ்சம் கூட குறைவில்லை. நம்ம பாருங்கள், யாராவது சண்டை போட்டு போயிட்டாங்க அல்லது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்ப வராங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அந்த அன்பை கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்படி அன்பு காட்டுறதுனால தானே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சு கொஞ்சம் தூரமாகவே வைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, காருண்யத்தினால் நம்மளை இழுத்து கொள்கிறாரு. ஆரம்பத்தில் கொண்டு அதே அன்பை காட்டி நம்மளை அழைக்கிறாரு. அதனால் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்கன்னா திரும்பி வந்துடுங்க, எழும்புங்க, தூசியை உதிரி விட்டு எழும்பி கர்த்தருக்காக வாழ்வேன்னு ஒரு வைராக்கியம் பாராட்டி இன்றைக்கி தேவனை பின்பற்ற தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நல்ல தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. திரும்பவும் எங்களை இழுத்து கொண்டு திரும்பவும் எங்களை சிநேகிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.